இதற்கு பிரியமானவர்களை ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. எத்தனையோ வாக்கு தத்துவத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம், இல்லை கடந்து வந்திருக்கலாம். இல்லைன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, ஆனால் அந்த வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை வேதனையோடு கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, கலங்காதே மகளே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளேன்னு சொல்லி வேதத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்குப்பா. அதனால் ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு வர பாதை, நம்மளை கொண்டு போகிற பாதையெல்லாம் கரடு முரடாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், ஆனால் முடிவில் வெற்றி உண்டு. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்குறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அதை செய்கிறவரே நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா உன்னை கைவிடவே மாட்டேன். அதனால் நம்ம வாழ்க்கையை குறிச்சோ, எதிர்காலத்தை குறிச்சோ, வேலையை குறிச்சோ, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் படுகிற பாடுகளை குறிச்சோ ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்கள், சோர்ந்து போகிற நேரம்லாம், ஏசப்பா நீங்கள் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்னை குறித்து நினச்சிருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.